இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்க திறந்தாலும் நான் யார்கிட்ட கேட்டாலும் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், யார் கேட்டாலும் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், எங்க அப்பா டிவி கேக் போட்டிருக்காரு, போன தடவை டிஎம் கேக் போட்டிருந்தாரு, எங்க தாத்தா இந்த வாட்டி எனக்காக டிவி கேக் போட்டிருக்காரு. இந்த மாதிரி பல போஸ்ட் பாக்குறவங்க இது எல்லாத்தையும் நம்ம இது அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ஒரு விதமான பயஸ் தான் அப்படிங்கிறது. வாக்காளர்கள் கிட்ட ஒரு புது முகம் தேவை அப்படிங்கிற எண்ணம் இருக்குதுங்க. அதனால நம்ம நிறைய போல்ஸ்ல பார்த்தோம்னா அடுத்த சிஎம்மா யார் வேணும் அப்படின்னு சொல்றதுல விஜய் அதிகமா இருக்காரு. பட் நம்ம அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஓவரால் டிவிக்கு அப்படின்னு பார்க்கும்போது கம்மியா தான் இருக்கு. ஸோ இது ஒரு விதமான டிஃபரன்ஸ் டெஃபினட்டிவா இருக்குதுங்க. விஜய்க்கு ஒரு இருக்கிற ஃபேன் பேஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே வோக்கலா இருக்காங்க. அவங்களோட ஆப்ஷன் அண்ட் சாய்ஸஸ் வந்து வெளியில சொல்றாங்க. ஸோ நிறைய போல்ஸ்ல நிறைய டிபேட்ஸ்ல அவங்க வந்து ஓப்பனா நான் வந்து டிவி கேக் தான் போட போறேன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா இதுவே ஒரு ரெகுலர் டிஎம்கே ஓட்டர், ஒரு ஏடிஎம்கே ஓட்டரா இருக்காங்கன்னா அவங்க அவ்வளவு வோக்கலா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் போட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க ஷை பீப்புள், அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு சரி இப்ப எல்லாருமே டிவிக்கு சொல்றாங்களே அப்படின்னு நம்மளும் வந்து பேசாம டிவிக்கு சொல்லிடுவோம் யார் கேட்டாலும் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. டெஃபினட்டா இந்த குரூப் ஒரு 1 to 2% போல் டிஃபரன்ஸ்ல தாராளமா பிளே ஆகும். இது வந்து ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது ஆமாங்க டிவி கேக் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது ஒரு ஜென்ரல் பெர்செப்ஷன் ஒரு வேவ் இருக்கு அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இங்க வந்துருதுங்க.